ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் இதய முரளி படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு லவ் ரொமான்டிக் ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையாக பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ அதர்வா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒன் சைடாக தான் லவ் பண்ணுவாங்க. பர்த்டே பார்ட்டிக்கே லவ்வை சொல்லலாம் அப்படின்ட்டு போவார். ஆனால் பார்த்தா அந்த பொண்ணு ட்வின்ஸ். அதனால் கன்ஃபியூஸ் ஆகி அப்பயே சொல்ல மறுத்துருவார். டைம் போயிடும். அதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜில் சேருவார். அங்கேயும் ஒரு பொண்ணை பார்ப்பார், லவ் பண்ணுவார். அந்த பொண்ணு கூடயே தன்னுடைய லவ்வை சொல்லலான்ட்டு வருவார். ஆனால் சொல்லாமே போயிடுவார். இப்படி சொல்லாமே இருந்ததுனால அவங்க வீட்டில் அவங்களுடைய மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்துடும். இப்போ இறுதியில் அதர்வா தன்னுடைய லவ்வை ஹீரோயின்கிட்ட சொல்லி ஹீரோயினை கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா, இறுதியில் அதர்வாவோட லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே காமெடி நல்லா எடுபட்டுருக்குங்க. சூப்பராக இருக்குது. சுதாகர் அவங்களுடைய காமெடி செமையாக இருக்குது. அதேமாதிரி படத்தில் நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அதர்வா அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. அப்புறம் ஹீரோயினுடைய அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இவர் காதலை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவிக்கிற விதம் அதெல்லாம் நல்லாவே இருக்குது. நடிப்பு செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி படத்தில் பிஜிஎம் சொல்லி ஆகணும். தமனோட இசை வேறு லெவலில் இருக்குங்க. சரியான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு சிலப்டாக கொடுத்துருக்காங்க. பகத் பாசில் இந்த படத்தில் வருவார். அவருடைய கேரக்டர் சும்மா நச்சுன்னு இருக்குது. கிளைமேக்ஸ் நல்ல ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே எமோஷனல் ஈஸியாக கனெக்ட் ஆகவே இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோ ஹீரோயிட்ட எப்படியாவது லவ்வை சொல்லணும்ப்பா, எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 90s காலகட்டத்தில் ஒரு ஃபீலிங்கோட படத்தை பார்ப்போம். ஆனால் அந்த ஃபீலிங் இந்த படத்தில் இல்லை, மிஸ் ஆகுது. ஏன்னா சாதாரணமாக இருக்குது, லேசியாக இருக்குது. ஒவ்வொரு சீனும் லேசியாக இருக்குது. ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணணும், ஆனால் அங்கே இல்லை. இது பார்த்தா சாதாரண ஒரு படமாக தான் போயிட்டுருக்கு. எந்த விதமான எமோஷனலும் கனெக்ட் ஆகாதனால சாதாரண ஒரு படமாக மாறிடுச்சு. அதேமாதிரி படத்தில் நிறைய சீன்ஸில் மிஸ்ஸிங், அந்த ரசிக்கிற சீன்ஸில் எதுவுமே இல்லை. அப்படியே படம் பார்த்துக்கு படமாக தான் ஓடிட்டு இருக்கிறத வழியே நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆக முடியல. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவும் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.